எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. அடுத்து வருகின்ற 30 நாட்கள் நம்மளுடைய மீன ராசி அன்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மீன ராசிக்காரங்க தனக்காரகனான குருவோட ராசியில் பிறந்திருப்பதுனால பணத்தை விட ஒவ்வொருத்தருடைய மனம்தான் பெரியது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. மனதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, பணத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. யாராவது இவங்களை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா வாழ்நாள் முழுவதுமே அவங்கக்கிட்ட பேச மாட்டாங்க. அவங்கள விட்டு ஒதுங்கியே இருப்பாங்க. எங்கேயுமே தன்னுடைய இமேஜுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால எல்லா இடத்துலையும் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்துக்குவாங்க. வாக்குஸ்தானத்தின் அதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசியில் பார்த்திங்கன்னா 9க்கு அதிபதியாகவும் வருகிறதுனால 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தானம் என்பார்கள். எனவே வாக்கில் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அதே மாதிரி பேசியே நிறைய சாதிக்கக்கூடியவங்களும் இந்த மீனராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பேசிய பல காரியங்களை செய்வீங்க. பேசி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த யோகம் நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் வரும். ஏன்னா மீனராசி அன்பர்கள் பேசிய பல காரியங்களை சாதிப்பாங்க. பேச்சாற்றல் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் எனப்படும் 5ஆம் இடத்திற்கு அதிபதியாக சந்திரன் வர்றதுனால இந்த மீனராசி அன்பர்களுக்கு குழந்தை பிறந்த உடனே சட்டுன்னு வாழ்க்கை தரம் படபடன்னு உயர ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகமே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம். 8க்குரியவர் சுக்கிரன் என்பதனால திடீர்னு வெளியில் எங்கேயாவது பயணம் மேற்கொள்கிறது, வெளியில் எங்கேயாவது ரொம்ப தூரம் போகிறது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆயுள் காரகனாகிய சனி பகவான் துலா ராசியில் உச்சம் அடைந்திருப்பதனால நீண்ட ஆயுள் உடையவங்களாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தின் அதிபதியாக செவ்வாய் வருவதனால தந்தை உங்களுக்கு முன்னுதாரணமாக இருப்பாங்க. தந்தையார்கிட்ட நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு அமைந்திடும். இந்த மீனராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா தந்தை சொல் கேட்டு நடக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்பா பிள்ளைங்க அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம். அப்பாவையே அப்படியே பின்பற்றுவாங்க. அப்பா என்ன செய்கிறாங்களோ அந்த தொழிலையே நம்மளும் செய்யணும் அப்படின்னு முயற்சி செய்வாங்க. அப்பா எந்தெந்த விஷயத்தெல்லாம் ஆர்வமாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி நம்மளும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமுடையவங்களாக இந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி தந்தையோட உடல்நலத்துலேயும் தந்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாகவும் இந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க. 10ஆம் இடமான ஜீவஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதி குருவோடு இணைந்திருப்பதனால பலருக்கும் சுயத்தொழில் ஈடுபடவே அதிக விரும்புவாங்க. வேலைக்கே போனாலும் கூட சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கினா அதில் நல்ல ஒரு வருமானத்தை பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அடிக்கடி எண்ணம் தோன்றும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அரசு உத்தியோகத்துக்கு போனீங்கன்னா ஒரு கணக்கு தணிக்கையார் வேலையோ அல்லது வங்கி பதிப்பகம் துறையில் ஒரு வேலையோ கிடைக்கக்கூடிய ஒரு யோகம். அதே மாதிரி சுகாதாரத்துறையில் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும் இருக்குது. சரி, இவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, கார்த்திகேயனுக்கு அரோகரா அப்படிங்கிற மாதிரி வாசகத்தை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அப்படி பதிவிடும்போது கூட நீண்ட நாளாக ஏதாவது வேண்டுதல் இருக்குது, அது நிறைவேறவே இல்லையே அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம் இந்த டைமு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள். ஏன்னா நம்பிக்கையோடு செய்திங்கன்னா கண்டிப்பாக நடைபெறும். நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் 30 நாட்களுமே கொஞ்சம் பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிதி நிலைமை ஓரளவுக்கு சவாலாக தான் இருக்கும். வேலையில் கூட சின்ன சின்ன சவால்களையும் வியாபாரத்துலேயும் சின்ன சின்ன சவால்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் அமையும். வாழ்க்கையில் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் போர்க்களமான மாதமாக இந்த மாதம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எவ்வளோதான் வருமானம் வந்தாலும் கூட இந்த கடனை மட்டும் அடைக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும். குறிப்பாக வீட்டில் பார்த்திங்கன்னா மனைவியே சமாளிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை இந்த டைம் அமையும்.
ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலை இருக்குது. முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. பிடித்த பாடலை கேளுங்க. அதே மாதிரி சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாசி மாதம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உறவினர்கள் வருகையால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இந்த மாதத்தில் செயல்பட போகிறீங்க. முன்னோர்கள் வழிவகையில் ஏதாவது ஒரு நல்லது இந்த மாதத்தில் நடக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான ஒரு யோகம்லாம் இருக்குது. பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய ஒரு யோகமும் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த டைம் அமைந்திருக்கு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடும். இந்த மாத பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு புதிய வீடு வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது. நவீன ரக வாகனங்கள் அல்லது நவீன ரக வீட்டு உபயோகப் பொருட்களெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க. இப்படிய குழந்தைகள் வழியில் கூட ஏதாவது பெருமைப்படுற மாதிரி ஒரு நல்ல செய்தி இந்த டைமு வரும். திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடுறவங்களுக்கெல்லாம் இந்த டைமு நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் சின்ன சின்ன தடைகள் வரும். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசித்து செயல்பட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. வருகின்ற நாட்கள் ரொம்ப அமோகமாக இருக்கும். இந்த திருமணத்தில் இருந்த தடைகள்லாம் சாதகமாக உங்களுக்கு முடியிருக்கு. கொஞ்சம் நிதானமாக யோசித்து சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்களாக அமையும். அதே மாதிரி உங்களுடைய மகள் இருக்காங்க, இந்த மீனராசி என்பவர்களுடைய மகள்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலிமா கூட நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய சூழ்நிலையும் இந்த மாதத்தில் அமையும். குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குடும்ப விஷயத்தில் குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது. வீண் வாக்குவாதத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. இந்த மாசி மாத பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா உறவினர்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனை வரும். அதனால் உறவினர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் பொறுமையாக பேசுகிறது நல்லது. குடும்ப விஷயங்கள் மற்றவங்க தலையிடுறத கொஞ்சம் அனுமதிக்க வேண்டாம். ஏன்னா மற்றவங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அது உங்களுடைய நெருங்கிய உறவாக இருந்தாலும் சரி, மற்றவங்க உங்களுடைய குடும்ப விஷயங்கள், அதாவது கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற விஷயங்களை மற்றவங்கக்கிட்ட அதிகம் பகிர்ந்துக்க வேண்டாம். அதே மாதிரி உங்களுக்கு இருவருக்கு இடையே மற்றவங்க நுழையிறத நீங்கள் அனுமதிக்காதீங்க. உங்களுடைய விஷயங்களை முடிந்த அளவுக்கு நீங்களே ஒருவருக்கொருவர் பேசி சரி செய்கிறது நல்லது. மற்றவங்கக்கிட்ட போனீங்க அப்படின்னா அது பெரிய பிரச்சனையாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. வண்டி வாகனத்தில் செல்லும்போது இந்த மீனராசி என்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அலுவலகத்தில் கொஞ்சம் வேலை சுமை அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பதவியில் சின்ன சின்ன மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்தில் அமைந்துடும். அலுவலகத்தில் கூட உயர் அதிகாரிகிட்ட பேசும்போது ரொம்ப பொறுமையாக பேசுங்க. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். சக ஊழியர்கிட்ட கூட கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இந்த மாத பிற்பகுதியில் நிறைய அனுகூலமான பலன்கள்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த மாத பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவலும் தேடி வரும். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாகவே வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மறைமுக எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா அந்த மறைமுக எதிரி யார் அப்படிங்கிறத கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அதனால் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் யோசித்து செயல்படுங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சி எதுவுமே இந்த மாதத்தில் வேண்டாம். மாத பிற்பகுதியில் ஓரளவுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த மாசி மாதம் மகிழ்ச்சி நிறைந்த மாதமாகவே அமைந்திருக்கு. உறவினர்கள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களுடைய ஆலோசனையை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது நல்லது. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த சலுகைகளும் இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. வருகின்ற நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிப்ரவரியில் பார்த்திங்கன்னா 21, 24, 27, 28, மார்ச் மாதத்தில் 2, 5, 8, 11 ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிப்ரவரி 17, 18, 19 ஆகிய தேதிகள்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா
செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் கிடைக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.